ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமவார பூஜை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். திங்கட்கிழமை சிவனை வணங்கினால் மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். 16 திங்கட்கிழமைகள் சிவபார்வதியை நினைத்து விரதம் இருந்து வணங்கினால் மன கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி பெறலாம். சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் எந்த திங்கட்கிழமை வேண்டுமானாலும் விரதத்தை துவங்கலாம். திங்கட்கிழமையன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை உண்ணாமல் இருந்து சிவபார்வதி பூஜையை மேற்கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து லிங்காஷ்டகம் படிக்கலாம் அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லலாம். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீராகாரம் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். பால், பழம், ஜூஸு இது எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கலாம். சிவனை பூஜிக்க வில்வ இலை கிடைக்கவில்லை என்றால் செவ்வரளி அல்லது சங்கு பூக்கள் வைத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக பழங்கள், பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒன்றை படைத்து வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் முழுவதும் சிவ சிந்தனையில் இருந்து மந்திரம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் மாலையில் விளக்கேற்றி தூப தீப ஆரத்தி காண்பித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதுபோல் தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவ பார்வதியை வணங்கினால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் நல்ல புரிதல்களும் உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். சிவபெருமானுக்கு இருக்கும் விரதங்களில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த விரதமானது இந்த சோமவார விரதம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தென்னாடுடைய சிவனே எங்கள் அண்ணாமலையானே, என் நாட்டவர்க்கும் இறைவா எங்கள் அருணாச்சல சிவனே, திரு அருணாச்சல சிவனே.